ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பசங்களும் சின்சியராக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எக்ஸாம் பக்கத்தில் வரப்போகுது இல்லையா. இப்போ அப்படியே கரெக்டாக இன்னும் 100 நாள் தான் இருக்கு. சார் கூப்பிட்டு உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு சூப்பராக படிக்கணும்னு சொல்லி நல்லாவே பசங்களுக்கு மோட்டிவேட்டும் பண்ணி அனுப்புறாரு. இப்போ பார்த்தா புது டைம் டேபிள் ஒன்று விட்டுருக்காங்க. இனிமேல் டெய்லியும் மார்னிங் வந்ததும் 800 மீட்டர்ஸ் ஓட சொல்லியிருக்காங்க. என்னது 6 மணிக்கேவா? அப்ப நம்ம 5 மணிக்கே எந்திரிக்கணுமான்னு சென் கேட்க, இது மட்டும் இல்லடா, எக்ஸ்ட்ரா கிளாஸ் 10 வரைக்கும் நீல போகுதுன்னு கூ சொல்றானா. அதுக்கு நம்ம ஹீரோ பாத் ஹவுஸ் 11 மணிக்கே மூடிடுவாங்க. அதுக்குள்ள அங்க போய் லைன்ல நின்று குளிச்சுட்டு வர்றதுக்கே அரை மணி நேரம் ஓடிடுங்கிறான். அப்ப இந்த 100 நாள் ரூல்ஸ் நம்ம எல்லாரையும் முடிச்சு கட்டிட்டும் போலியன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருக்குமே கடுப்பா இருக்கு. ஸோ இப்போ அப்படியே படிக்க சாப்பிட டெஸ்ட் எழுதானே ரிப்பீட் மோட்ல போய்கிட்டு இருக்கு. இதுல நைட்டு விட்டதும் ஹீரோ ஷியானு குளிக்கிறதுக்கு தீயா ஓடிட்டானுங்க. ஆல்ரெடி குளிக்கிறதே 3 நாளைக்கு ஒரு தடவை தான். அடியே இன்னைக்கு நம்மளும் குளிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஜியாவும் பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, இவ்ளோ கூட்டம் அரை மணி நேரத்துல க்ளோஸ் பண்ணிடுவாங்களாச்சே. இருந்தாலும் அடிச்சு பிடிச்சு போய் குளிக்க தண்ணி ஆஃப் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இப்படிதான் பாவம் பசங்களோட நிலைமை போய்கிட்டு இருக்கு. அப்படியே அடுத்த நாள் காட்ட சார் ஹீரோவை கூப்பிட்டு ஒரு மாதிரி சந்தோஷத்தோட ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. இந்த பக்கம் பசங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. நேத்து சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிட்டதால ஹீரோயின் குளிக்கவே இல்லையாமா. அப்ப தொடர்ந்து 3 நாளா நீ குளிக்கவே இல்லையான்னு ஜியா கேட்டுட்டு இருக்கேன். எப்படா இதெல்லாம் முடியும், வீட்டுக்கு போய் சும்மா ஜாலியா குளிக்கலான் இருக்கு. சென்னு கூ மட்டும் ஜாலியா வீட்லயே குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்களான்னு அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கேன். கரெக்டா நம்ம ஹீரோ வரான். என்னடா அதிசயமா எங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்க, என்ன விஷயம்னு கேட்கும்போது அவன் ஒரு காம்படிஷன் எழுத போயிருந்தான்ல, அதுல கோல்டு மெடல் வாங்கி ஜின்ஹுவா யூனிவர்சிட்டியில அவனுக்கு கேரண்டியான அட்மிஷன் கிடைச்சிருச்சு. வாவ், வாழ்த்துக்கள் நம்ம ஹீரோன் பார்த்துட்டு கொடுத்துட்டு இருக்கேன். இப்பவே உனக்கு அட்மிஷன் கிடைச்சிட்டதால மாங்கன்னு படிச்சு எக்ஸாமே எழுத தேவையில்லன்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரே வருத்தமா இருக்கு. தென் இப்ப அடுத்த கிளாஸ்ல வந்து உட்கார சார் பாடம் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோனோட பிளாஸ்க்கு உடைஞ்சு போயிடுச்சு. எப்படியும் குளிக்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தலையை வாஷ் பண்றதுக்கு அளவா ஹாட் வாட்டர் புடிச்சு வச்சிருப்போம் போல, அதுவும் இல்லாம போயிடுச்சு. சரி என்ன பண்றது, ஆல்ரெடி 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ புடிச்சிட்டு வந்த தண்ணி பார்த்தா பயங்கர சில்லுன்னு வேற இருக்கு. நாளைக்கும் நம்மளால குளிக்க முடியாம போயிட்டா அவ்வளவுதான். ஆல்ரெடி பயங்கரமா கபடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் எப்படியாவது தைரியத்தை வர வச்சு தலையை மட்டுமாவது வாஷ் பண்ணிடுவோன்ட்டு கவுண்டவுனை போட்டு ஒட்டுக்கா தலையில தண்ணி ஊத்திக்கிட்டு ஒன்னு கத்திட்டு இருக்காங்க. அவ்வளவு சில்லுன்னு இருக்கு. இப்ப கட் பண்ணி அடுத்த நாள் பார்த்தா 2 பேருக்கும் நல்லா கோல்டு பிடிச்சிருச்சு. ஒரு பக்கம் ஷியான் ஜியாக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு மருந்து கொடுத்துட்டு இதை இப்படியே விடுறது சரியா வராதுன்னு சொல்ல, இரு நான் என் அப்பாட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஷியான் கிளம்புறான். ஆனா அவன் இப்படி திரும்பி வரதை வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க அவனோட பருப்பு எதுவுமே வேகலன்னு. என்னடா என்ன ஆச்சுன்னு கேட்க, அவர் எப்பதான் நான் சொல்லி கேட்டிருக்காரு, நான் கேட்கறது எதுவுமே அவர்கிட்ட இருந்து கிடைக்காது, திட்டு மட்டும் தான் கிடைக்கும். சரி இப்ப என்னதான் பண்ணலான்னு யோசிக்கும் போது ஹீரோ தான் ஒரு ஐடியாவை சொல்றான். பாய்லர் ரூம்ல போய் நம்ம ஹாட் வாட்டர் எல்லாம் ஆன் பண்ணி விட்டுடலாம். அது மூலமா எல்லா பசங்களுக்குமே ஷவர் டைம் அதிகமா கிடைக்கும்லங்க. ஆனா தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறானுங்க. என்னன்னாலும் சரி பாத்துக்கலான்னு இவங்க 3 பேர் ஒரு வழிக்கு வந்தா, ஐயோ தெரிஞ்ச எங்க அப்பா என் காலையே உடைச்சிருவாருன்னு ஷியான் சொல்றான். இருந்தாலும் நான் ஜியாக்காக எதையும் தாங்குவேன்னு சொல்லிட்டு இவனும் ஒத்துக்கிட்டான். சோ இப்ப அதுக்காக பக்காவா ஒரு பிளானை போட்டு முதல் சின்ன பையன் சிசிடிவி ரூம்ல இருக்கவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு பாய்ஸ் ரூம் கேமராவெல்லாம் பார்க்கக்கூடிய டிவி இருக்கும்ல, அதுகளை மட்டும் அன்பிளக் பண்ணி விட்டுட்டு அங்க கேமரால ஏதோ பிரச்சனை நினைக்கிற போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டான். அடுத்து கோ கீ எடுக்க போக ஜஸ்ட் மிஸ் மாட்டிருப்பான். கரெக்டா கோ வந்துதான் அதை எதையும் பேசி காப்பாத்தி விடுறானா. டே விட்டுருந்தா மாட்டிருப்பேன்னு அவன்கிட்ட பேசினா உன் ஹெல்ப் இல்லாமே நான் தப்பிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கோவத்துல போயிட்டு இருக்கான். இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல. அடுத்து நம்ம ஹீரோவை காட்டாங்க. அவன் வார்டனோட போனை எப்படியோ அவங்களுக்கு தெரியாம திருடிட்டான். ஆனா அவங்களோட பாஸ்வேர்ட் தெரியாம முடிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோயின் கால் பண்றா. ஸ்கூல் குரூப்ல ஷவர் டைம் இன்க்ரீஸ் பண்றதா மெசேஜ் வந்திருந்தது, அது உண்மையா பொய்யாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். எல்லாம் உண்மைதான்ட்டு உங்க அம்மா எல்லாம் என்ன மாதிரி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டு அதை வச்சு இவங்களோட பாஸ்வேர்டை எடுத்துட்டான். அப்போன்னு பார்த்தா அவங்க இங்க என் போனை காண உள்ள கீதை வச்சிட்டோன்னு அவனுக்கு வசதியா அவங்க உள்ள போயிட்டேன். எங்க ஹீரோவும் அலாரம் டைமிங் வச்சிருப்பாங்கல்ல, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அலங்காப்புல வச்சுட்டு ஓடிட்டான். அடுத்து நம்ம ஷியானை காட்டுறாங்க. அவன் நேரா அனௌன்ஸ்மெண்ட் ரூமுக்கு போய் ஒரு மியூசிக்க போட்டு விட, அப்போ அது உண்மைதான் ஷவர் டைமை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் துள்ளி குதிச்சு ஓட கரெக்டா கின்னோட சார் வந்து நிக்கிறாரு. பசங்க எல்லாம் போக்குன்னு போயிடுவாங்கன்ட்டு பரவாயில்ல போங்கன்னு அவரே அனுப்பி விட்டுட்டாரு. யார் மன்னிச்சாலும் நம்ம அல்ட்ராமேன் சார் எப்படி விடுவாரு, நீயா வெளியே வரையா இல்ல நானா வந்து பிடிக்கிட்டுமான்னு சொல்லிட்டு ஷியானை மிரட்டவும் வேற வழி இல்லையாச்சு. அப்போ என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு வெளியே வரான். அப்புறம் என்ன நம்ம பசங்க 4 பேரையும் பிடிச்சி நல்லா பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க உங்களால அவங்களும் சேர்ந்துதான் மாட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்த கிளாஸையுமே நிக்க வச்சிருக்காங்களா. சார் பண்ணது நாங்க தான், எதுக்காக அவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் ஹீரோ கேக்குறான். அப்படியா, இதை யாரு முதல் ஸ்டார்ட் பண்ணதுன்னு கேட்க எல்லாத்துக்கும் காரணமே நான் தானே ஹீரோ முன்னாடி வந்தா, நான் அதை பண்ண இதை பண்ணன்னு 3 பேருமே ஒத்துக்கிட்டானுங்க. எருமைக்கு இதுல பெருமை வேறையான்னு ஒடுங்கன்னு ஃபுல்லா ஓட விட்டுட்டாரு. இந்த விஷயமே தெரியாம நம்ம ஜியாவும் ஹீரோயினும் எத்தனை நாள் கழிச்சு இந்த நறுமணம் நம்ம கூந்தல்ல அடிக்குதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன்.
உண்மையாவே இந்த நல்ல காரியத்தை யாரு பண்ணாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. அவங்க பேரை கூட சொல்லாம போயிட்டாங்கடி. அவங்களுக்கு நம்ம நிறைய கடமைப்பட்டிருக்கோம், கண்டிப்பா ஏதாவது பண்ணுன்னு ஹீரோன்னு சொன்னா, அவன் என்னோட ஹீரோ தான், ஹேண்ட்ஸமா இருப்பாள்ங்கிற மாதிரி ஜியா சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் இன்னொரு பொண்ணு வந்து, உங்க கிளாஸ் பசங்க தான் இந்த இன்சிடென்ட்க்கு காரணமேன்னு சொல்லிட்டு சார் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஐயோ இவங்க ஓட இந்த பக்கம் நம்ம பசங்க, இப்பவாவது நீங்க பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டீங்களான்னு சார் கேட்டா, இல்லவே இல்லன்ட்டு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. மறுபடியும் கேக்குறாரு, இப்பவாவது நீங்க செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிறீங்களான்னா, அப்பவும் இல்லன்னு தான் சொல்றானுங்களா. அப்ப சரி நைட்டு ஃபுல்லா ஓடுங்க, நானும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு கோவத்துல இருக்காரு. அப்போ ஹீரோனும் ஜியாவும் ஓடி வந்து, அவங்கள எதுக்காக பனிஷ் பண்றீங்க, எல்லாரோட நல்லதுக்காகவும் தான் இப்படி பண்ணாங்க சார்னு சொல்றாங்க. நல்லதுக்காக பண்ணிருந்தாலும் அவங்க பண்ண வழி தப்பு, ஸ்கூல் ரூல்ஸை மீறினவங்கள நீங்க வந்து காப்பாத்த ட்ரை பண்றீங்களான்னு அவர் கேட்கும்போது, சார் அப்படி அவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னா எங்களுக்கும் சேர்த்து எல்லாருக்குமே நீங்க தண்டனை கொடுத்துருக்கணும், நானுமே தானே குளிக்க போயிருக்கேன், சோ நானும் இந்த பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கிறேன் ஹீரோயினோட, நானும் தான் தப்பு பண்ணிருக்கேன் ஜியாவும் ஓடுறலாம். அப்புறம் என்ன மொத்த ஸ்கூலுமே ஓடிட்டு இருக்கு இவங்க பின்னாடி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கேட்டா, எங்களுக்காக தானே நீங்க பண்ணீங்க, சோ பனிஷ்மெண்ட்டையும் நாங்களும் சேர்ந்தெல்லாம் அனுபவிக்கணும்னு ஹீரோயின் சொல்ல, அப்ப சரின்ட்டான். இப்போ கின்னோட சார் வந்து, பாவ சார் விட்டுருங்க, இவங்க பண்ணது என்னோட ஸ்கூல் டேஸ்லாம் ஞாபகம் வந்துருச்சு, எப்படியோ அடுத்த வருஷம் எல்லாரும் போயிடுவாங்களாச்சுன்னு இவர் கேட்கும்போது, சரி இனிமேல் ஷவர் டைம் ½ இன்க்ரீஸ் பண்றதா எல்லார்கிட்டயும் அனௌன்ஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. இப்ப இத பசங்க கிட்ட சொன்னதும் பயங்கர குஷி ஆயிட்டாங்க. அப்ப கோ சின்ன பார்த்துட்டு கோவத்தோட கிளம்புறானா, அவனும் பின்னாடியே வரான். பார்த்தா தனியா போய் 2 பேரும் நல்லா சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த விஷயம் நம்ம பசங்களுக்கு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு ஓடி வந்து, என்னடா உங்க 2 பேருக்கு ஆச்சு, கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி தானே பழகிட்டு இருந்தீங்கன்னு கேட்க, யார் சொன்ன அண்ணன் தம்பின்னு கோ இன்னுமே டென்ஷன்ல தான் இருக்கான். சரி விடுங்க, கோவத்துல பேசினா இன்னும் கோவம் தான் வரும், ஏதாவது நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறமா பேசலான்னு ஹீரோ கூப்பிட, இவனுக்கெல்லாம் நம்மளோட சாப்பிடறதுக்கு கூட பிடிக்காது, கேட்டு பாருங்கிற மாதிரி கோ சொல்றான். ஏன் அப்படி சொல்றேன், இதனால் வரைக்கும் நம்மளோட தானே சாப்பிட்டுட்டு இருக்கான்னு ஜியா கேட்க, இவன் குடும்பத்தோட ஜின்சோயோ ஊருக்கு போக போறான், இனிமேல் நம்ம ஈஸ்ட் கேட் ஸ்குவாட் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போக போகுதுன்னு சொல்ல, எப்ப கிளம்ப போறேன்னு எல்லாரும் கேட்க, நாளைக்கு மத்தியானமே போறானாமா. இந்த விஷயம் தான் கோக்கு பிடிக்கல, சோ இப்பவும் கடுப்பாய் கிளம்பிட, சென் பின்னாடியே ஓடி வந்து, இன்னும் கோவம் போகலன்னா மறுபடியும் என்ன ஆடி, நான் என்ன ஆசைப்பட்டா போறேன்னு கேக்குறான். நீ போக விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலனாலும் நீ போறது உண்மைதானு அவன் கேட்கும்போது, என்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும்போது என்னால என்ன பண்ண முடியும்னு சென்னி கேக்குறான். அப்படியே இது என்கிட்ட முன்னாடியே சொல்லல, அப்படி மட்டும் சொல்லியிருந்தனா நீ போறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் பினிஷ் பண்ணிருப்போம், தோத்து போன கேம் லெவல் எல்லாம் கிளியர் பண்ணிருப்போங்க, என்ன மன்னிச்சிடான்னு கேக்குறான். உன்னோட சாரி எனக்கு தேவை கிடையாது, நீ என்ன ஒரு ஃப்ரெண்டா கூட பாக்கலன்னு சொல்லிட்டு அவன் போக, நாளைக்கு 2 மணிக்கு நான் போயிடுவேங்கிறான். ஒரு செகண்ட் நின்னவன் பார்த்து போயிட்டுவான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்ப அடுத்த நாள் காட்ட, கூக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, உள்ள ஷூவும் ஒரு லெட்டரும் எழுதி வச்சிருக்கான் சென்னு. இதுதான் நான் உனக்காக முதல் முறையா எழுதுற லெட்டர், இந்த வழியில நான் உன்கிட்ட ஒரு குட் பை சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல, சின்ன வயசுல இருந்தே நம்ம ஒன்னாதான் வளர்ந்துருக்கோம், இப்படி நம்ம திடீர்னு பிரிஞ்சு போறத எப்படி நான் ஹேண்டில் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல, ஒரு ப்ராப்பரான குட் பை சொல்லாம போயிட்டா ரொம்பவே தப்பாயிடும் சொல்லிட்டு அவன் எழுத படிச்சதுமே இவன் வேக வேகமா அவனை பார்க்க தான் ஓடிட்டு இருக்கான். நம்ம சின்ன வயசா இருக்கும்போது நான் ரொம்பவே ஷார்ட்டா இருக்கிறதால யாராச்சும் என்கிட்ட வம்பு பண்ணிட்டே இருப்பாங்க, அப்ப எல்லாமே நீ தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிருக்க, சேர்ந்து நிறைய கேம் விளையாண்டுருக்கோம், சேர்ந்து நிறைய காமிக் படிச்சிருக்கோம், கிளாஸை பங்க் பண்ணிட்டு ஒன்னா பனிஷ்மெண்ட்டை கூட வாங்கியிருக்கோம். ஒரு இன்ட்ரோவர்ட்டா என்னோட வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு ஃபீல் பண்ணதே கிடையாது, ஏன்னா உன்னால அவ்வளோ சந்தோஷமா நான் என்ஜாய் பண்ணேன், நீ இல்லாத என்னோட வாழ்க்கைய கண்டிப்பா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. கோ, இது வரைக்கும் நான் உன்கிட்ட சொல்லாத ஒரு விஷயத்த சொல்றேன், நீ மட்டும்தான் எப்பவுமே என்னோட மோஸ்ட் வேல்யூபிள் ஃப்ரெண்டா இருப்ப, முடிஞ்சா உனக்காக ஜின்சோயோ ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுல எழுதியிருக்கான். இப்ப அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஹீரோயின் ஜியா ஷியான்னு எல்லாருமே ஓடி வந்து அவனுக்கு நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி பிரிஞ்சு போறமேனு ஜியாவும் ஷியானும் ஹக் பண்ணிட்டு ஃபீல் பண்ணும்போது நம்ம ஹீரோயின், நாங்களும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜின்ஹுவா யூனிவர்சிட்டிக்கு தான் வந்து ஜாயின் பண்ணுவோம், சோ கண்டிப்பா நம்ம மீட் பண்ணிப்போம்னு சொல்ல, என்னது இது நீங்க எல்லாருமே அந்த யூனிவர்சிட்டிக்கு தான் போறீங்களா, நானுமே அங்கதான் வர போறேன்னு ஜியா சொல்றா. ஷியான் என்ன பேசுறனே தெரியாம பேச வரும்போது, ஏன்டா நீ வரலையா, பரவாயில்ல விடு, அங்க ஷியோபின் இருப்பான்னு சொல்ல வரதுக்குள்ளேயே இல்ல நானும் வரேன் இருக்கான். அப்ப நம்மளோட ஈஸ்ட் கேட் ஸ்குவாட் ஒன்னா ஜின்ஹுவா யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு சம்மதிச்சாச்சு, அங்க போய் நம்ம ரீயூனியன் ஆக போறேன்னு சென்னு சொல்லும் போது, கண்டிப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹக் பண்ணிட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கோவத்தா காணோம், சரி அப்படியே கிளம்பலான்னு மனசே இல்லாம போகும்போது கரெக்டா வந்துட்டான். ரொம்ப ஓடி வந்ததுல பயங்கரமா உனக்கு மூச்சு வாங்குது, இருந்தாலும் சென் நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஜின்சோயூல எனக்காக வெயிட் பண்ணுங்கிறான். கண்டிப்பா நம்ம மறுபடியும் ஜின்சோயூல மீட் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு சென்னும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவனை அனுப்பி வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். கோதா ரொம்ப அப்செட்ல இருக்கான், எதுக்கு வருது கூட தெரியாம இடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஷூ உட்காந்து தொடச்சிட்டு இருக்கேன். பாரேன் சென் இல்லாம கோ ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான்னு ஜியா சொல்ல, அப்ப நானும் இல்லாம போயிட்டா நீ என்ன இப்படிதான் மிஸ் பண்ணுவியான்னு கேக்குறான். எங்க வேற ஏதாவது உலகத்துக்கு போக போறியான்னு இவ கேட்க, இல்ல நான் போகவே மாட்டேன்ட்டான். அப்ப ஹீரோயினும்,
நிஜமாவே சோலே இல்லாத மாதிரி ஃபீல் பண்றான். இந்த மறுபிரிவினை எக்ஸாம்க்கு அப்புறமா நடக்கும்னு நினைச்சேன், ஆனா இப்பவே நடந்துருச்சு. நம்ம எல்லாரும் கடைசி வரைக்கும் ஒன்னா இருப்போம் நீ நினைக்கிறியான்னு கேக்குறியா? கண்டிப்பா நம்ம ஒன்னா ஜின்ஹுவா யூனிவர்சிட்டிக்கு போலான்னால சம்மதிச்சிருக்கோம். அப்ப கடைசி வரைக்கும் ஒன்னா தானே இருப்போம் இவன் கேட்க. கண்டிப்பா கடைசி வரைக்கும் ஒன்னா தான் இருப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இவளும். அப்ப கரெக்டா ஒரு மெசேஜ் வருது, உனக்கு NITல இருந்து ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. அப்பா இதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறாருன்னு அம்மா சொல்ல, அவ்வளவுதான் போச்சு போங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதை பத்தி ஹீரோயின் கிட்டயும் சொல்லல. இப்போ அப்பா கிட்ட வர, அவர் நம்ம ஹீரோவை யூஎஸ்ல செட்டில் பண்றதுக்காக அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த டைம் நீ நல்ல வேலை பண்ணிருக்க, டைம் கிடைக்கும் போது பிசினஸ் மெட்டீரியல்ஸ் பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கோன்னு சொல்ல, பா எனக்கு பிசினஸ் படிக்க பிடிக்கல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றான். சின்ன வயசுல இருந்தே உனக்கு ப்ரோக்ராமிங் பிடிக்கும்ல, பட் உன்னோட மேஜரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஏன் சொல்லலன்னு கேக்குறாரு. நானே இப்பதான் இந்த முடிவுக்கு வந்தேன், என்னோட ஹாபிய ஃபியூச்சர் கெரியரா மாத்திக்க ஆசைப்படுறேங்கிறான். அப்போ உன்னோட மேஜரை சீக்கிரமா சேஞ்ச் பண்ணிக்கோன்னு அப்பா சொல்லும்போது, அது அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாதுப்பா. அப்புறம் எனக்கு ஜின்ஹுவா யூனிவர்சிட்டிலே சீட் கிடைச்சிருச்சுங்கிறான். அப்போ உனக்கு NIT போக விருப்பம் இல்லையான்னு இவர் கேட்கும்போது, ஆமாப்பா எனக்கு சைனாலே இருக்கணும்னு தான் ஆசை. ஜின்ஹுவா யூனிவர்சிட்டியுமே ஒரு நல்ல யூனிவர்சிட்டி தான். ஒரு டைம் அங்கே போயிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அங்கே தான் படிக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறான். லின்ஷி கூட ஜின்ஹுவா யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு தான் சொன்னான். அப்போ அவளால் தான் நீ இந்த முடிவுக்கு வந்திருக்கியா? நான் NITக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்பிடுறேங்கிறாரு. பா இது என்னோட ஃபியூச்சர், நான் ஏன் முடிவு எடுக்கக்கூடாதுன்னு கேட்குறான். நீ நல்ல முடிவு எடுக்கல, நாங்கள் எப்போ உனக்கான பெஸ்ட்டை தான் கொடுப்போன்னு சொல்ல, எனக்கு அப்படி தோணலங்கிறான். என்ன பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டாரு. வந்து படுத்தா சுத்தமா தூக்கமே இல்ல. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வராங்க. இது மாதிரி ஒரு ட்ரீயை போர்டில் வரைஞ்சி விட்டுட்டு, யார் யார் எந்தெந்த காலேஜ்ல சேரணும்னு ஆசைப்படுறீங்களோ அதையெல்லாம் இதுல எழுதி ஸ்டிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுதி எழுதி ஒட்ட வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு அங்க சீட் கிடைக்குமானே தெரியலையேன்னு ஜியா சொன்னதும், அதெல்லாம் தாராளமா நீ போயிடுவேன்னு சொல்லி ஷியான் அதை வாங்கி ஒட்ட வச்சுட்டு இருக்கான். இன்னும் ஜூன் நோட்லயே நம்ம ஹீரோன் கேட்க, அவனும் ஜின்ஹுவா யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு தான் எழுதி ஒட்ட வச்சுட்டு இருக்கானா. அப்ப அந்த லீவ் பொண்ணு எல்லாரையும் இடிச்சிட்டு வந்து ஹீரோ பக்கத்துலயே எழுதி ஒட்ட வச்சுட்டு போயிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா கிண்ணெல்லாம் வந்துட்டாங்கன்னு விஷயம் தெரிஞ்சு ஓடி வந்து பார்க்க, அவன் இன்னும் உட்கார்ந்துட்டே இருக்கான். டேய் உனக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எழுப்புனா, அவன் ஸ்டிக்க வச்சு நடந்து வந்துட்டு இருக்கான். உனக்கு எப்படி என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்க, என் அக்கா பாத்தியா ஸ்போர்ட்ஸ் எக்ஸாம் அன்னைக்கே இப்படி ஆயிடுச்சு, அப்போ ரிசல்ட் என்னன்னு கேட்டா 0வாமா. அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இவ கேட்கும்போது, நான் ஏதாச்சும் ஒரு ரேண்டமான காலேஜ்ல போட்டுப்பேன், அப்படியோ இல்லைன்னா இன்னொரு வருஷம் உட்காந்து படிக்க வேண்டியதான், பரவாயில்லங்கிறான். அதெல்லாம் இல்ல, நீ ரெக்கவர் ஆகணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வேற ஏதாவது வழி கிடைக்குங்க, என்னை மன்னிச்சிடு, உனக்கு ஒரு பெட்டரான கோல்டு மெடல் என்னால வாங்கி கொடுக்க முடியாம போயிடுச்சுன்னு சொல்றான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அடுத்த டைம் எனக்கு நீ வாங்கி கூட நீ பேசிட்டு இருக்கும் போது அவன் ஃப்ரெண்டு வந்து கோச் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இப்போ அவன் கொடுத்த பிளான்ட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தா காஞ்சு போய் கிடக்கு. செப்டம்பர்ல மறுபடியும் நல்லா வளர்ந்துடும் ஜியா சொல்ல, அதுக்குள்ள நம்ம காலேஜே போயிடுவோமே, கிண்ணுக்கு அடிப்பட்டதால இதை வச்சு அவனை சமாதானப்படுத்தலாம்னு நினைச்சாங்கிறா. அப்ப இந்த லீவ் பொண்ணு வந்து உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்ல, ஹீரோவோட அப்பா தான் வந்திருக்காரு. லின்ஷி உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜூனுக்கு NITல இருந்து ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு, உனக்கு இதை பத்தி தெரியுமான்னு கேட்க, அவனுக்கு ஜின்ஹுவா போகணுங்கிறதா ஆசை, எதுக்காக அங்க அப்ளை பண்ணிருக்கான்னு கேட்கிறா. அவனுக்கு NIT போகணுங்கிறதா மிகப்பெரிய ஆசையே. நான் அமெரிக்கால இருக்கும் போதெல்லாம் என்னை பார்க்க வரும்போது NITல படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறத்துல இருந்து தான் அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க கூட ஆரம்பிச்சான். 2 நாளைக்கு முன்னாடி அவனுக்கு அங்கிருந்த ஆஃபர் லெட்டர் கூட கிடைச்சிருச்சு, பட் இப்போ போக மாட்டேன்னு சொல்றான்னு அவர் சொல்ல, அப்பதான் இவ யோசிச்சு பாக்குறா. நீ எங்க ஜாயின் பண்ண போறேன்னு கேட்டப்போ நான் இன்னும் டிசைட் பண்ணலன்னு சொல்லியிருந்திருப்பான்ல, அப்ப நம்ம ஜின்ஹுவாக்கு சேர்ந்து போலான்னு இவ கூப்பிட்டுருப்பா. சோ எனக்காக தான் அங்க வந்து சேர்றானாங்கிறது இவளுக்கு இப்பதான் புரிய வருது. இது சாதாரண விஷயம் இல்லமா, அவனோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. நீங்க 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஏன் அவன் கிட்ட பேசி புரிய வைன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், இவளுக்கு இங்க ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு, என்ன பண்றதுனே தெரியல. சோ இப்ப நேரா அவன் கிட்ட வர, கிளீன் பண்ணிட்டு இருக்கானா, நீ பாட்டுக்கு எஸ்கேப் ஆகிட்ட, ஜின்ஹுவா யூனிவர்சிட்டிக்கு போவேணாமான்னு அவன் கேட்கும்போது, ஆமா நாங்க போக போறது இல்ல, ஸ்கூல்ல மொத்த பேரும் அங்கதான் ஜாயின் பண்ணணும்னு சொல்றாங்க, போ எனக்கு போரிங்கா இருக்குங்கிறா. லின்சி உனக்கு ஜின்ஹுவா யூனிவர்சிட்டிக்கு போகணுங்கிறது தானே ஆசை இவன் கேட்க, எத்தனையோ மெடிக்கல் காலேஜ் இருக்கு, நான் எங்க வேணா சேருவேங்கிறா. எங்க போறேன்னு கேட்க, அது உனக்கு தேவையில்லாதது, நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வர போறியான்னு கேக்குறா. என்னால முடியும் அவன் சொல்ல, நீ எதையும் சுயமா யோசிக்க மாட்டேன்னு கேக்குறா. நீ தானே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜின்ஹுவாக்கு போலான்னு கூப்பிட்டேன்னு இவன் சொல்லும் போது, நான் அன்னைக்கு கூப்பிடலனா வேற எங்க போயிருப்பேன்னு இவ கேக்குறா. நீ பாட்டுக்கு எதையோ பேசாத, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 6 பேரும் ஒன்னா அதே காலேஜ்ல சேரலாம் தானே சொல்லியிருக்கோம், என்னால வேற எங்கேயும் போக முடியாதுங்கிறான். ஜின்ஹுவாவை விட பெட்டர் காலேஜ் கிடைச்சாலும் போக மாட்டியான்னு கேட்க, அப்ப எனக்கு NITல ஆஃபர் லெட்டர் வந்தது உனக்கு தெரிஞ்சிருச்சான்னு கேட்கிறான். ஆமா வாழ்த்துக்கள் நீ சொல்ல, அப்ப என் அப்பா உன்கிட்ட சொன்னதும் இல்லாம என்னை கன்வின்ஸ் பண்ண சொல்லிருக்காரான்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். உனக்கு இப்போ பெட்டர் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு, சோ கண்டிப்பா நீ அங்கதான் போகணும்னு ஹீரோயின் சொல்ல, நீயும் அதை தான் நினைக்கிறியான்னு கேட்கிறான். ஆமா உன் அப்பா கரெக்டா தான் சொல்லியிருக்காருன்னு சொல்ல, நீ என் பக்கம் இருப்பேன்னு நான் நினைச்சேங்கிறான். யார் பக்கம் பாயிண்ட் இருக்கோ அவங்க கூட தான் நிப்பேன், நீ ஜின்ஹுவாக்கு வராம இருக்கிறதா நல்லது, இது நடந்ததையே மறந்துடுன்னு சொல்லிட்டு அவன் எழுதி ஒட்ட வச்சதையும் எடுத்துட்டு போயிட்டா.
அவ்வளவுதான், இவனுக்கு இங்க என்ன பண்றதுனே தெரியாம உட்காந்துட்டு இருக்கேன். அப்ப நம்ம கின்னு அடிப்பட்ட காலை வச்சு முக்கி தக்கி ஓடிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ, காலைய போயிட்டு பாத்துக்கோங்க, உன் வேலையை பாருங்கிறான். என் வேலையை நான் பாக்குறேன், உன் ஸ்கூட்டர் கூடுன்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டு கிளம்பிட்டான். எங்க போறதா இருந்தாலும் 60 கிலோமீட்டருக்குள்ளதான் போகணுங்க, ஒழுங்கா புடிச்சு உட்காரான்ட்டு இது மாதிரி ஒரு லேக் சைடு தான் வந்திருக்காங்க. ஆல்ரெடி ரொம்ப தூரம் வந்துட்டோம், இன்னும் எங்கதான் போகணுமாமான்னு கேட்க, எங்க வேணா போலாம், திரும்பி வராம இருந்தா நல்லதுங்கிற மாதிரி ஹீரோ அவ்வளோ டென்ஷன்ல இருக்கான். சரி என்னாச்சு சொல்லு, என்னை விட ஒரு மோசமான நிலைமை கண்டிப்பா உனக்கு இருக்காது. என் காலு உடைஞ்சு போச்சு, என் கோச் அப்பாவுக்கு கூப்பிட்டதால அவர் வேற கடுப்புல கிடக்காருங்க. நீ என்ன ஃப்ரீயா இருக்க, உன்னோட சாய்ஸ்ல அவர் எப்பவும் தலையிட மாட்டார் இல்லையாங்கிறான். உனக்குதான் ஜின்ஹோல சீட் கிடைச்சிருச்சல, அப்புறம் என்ன அம்மான்னு கின்னு கேட்கிறான். NITல இருந்தும் ஆஃபர் லெட்டர் வந்ததுதான் பிரச்சனையே. ஒருவேளை நீ என் இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கிட்ட கேட்க, அவர் உன்னோட வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண கூடாது, எப்படி இருந்தாலும் கடைசியில அது உன்னோட வாழ்க்கை, நீ தான் வாழ போற. எங்க அப்பா சொன்னதுலயே ஒண்ணு மட்டும் உருப்படியா சொல்லியிருக்காரு, லைஃப்ங்கிறது பிசினஸ் மாதிரி, நீ மட்டும்தான் அதுக்கு ஓனரா இருக்கணும். சரி சொல்லு, நீ என்னோட இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு அவன்கிட்ட வந்து கேட்க, பிடிச்ச மேஜருக்கு போகணும்னா இன்னொரு வருஷம் வெயிட் பண்றதுல தப்பே கிடையாது, எப்பவும் கிவ் அப் பண்ணவே கூடாது. ஒருவேளை நீ மட்டும் ரேண்டமான காலேஜ்ல அப்ளை பண்ணி சேர்ந்துட்டேன்னா கண்டிப்பா சொல்றேன், டைம் டிராவல் பண்ணியாச்சு வந்து உன்னோட ஃபியூச்சர் உன் மூஞ்சிலேயே பல்லார்னு அறையதான் போகுது. பரவாயில்லடா, நீ பேசினதுல நான் நல்லாவே பெட்டரா ஃபீல் பண்றேன்னு கின்னு சொல்ல, ஹீரோக்கும் இப்போ ஒரு தெளிவான முடிவு கிடைச்சிருக்கு. இப்ப திரும்ப வரும்போது கரெக்டா ஹீரோயின் நின்னுட்டு இருக்கா. நீங்க பேசுங்க, எனக்கு வேலை இருக்குன்ட்டு ஹீரோ உள்ள போயிட, என்ன 2 பேருக்கும் சண்டையான்னு கின்னு கேக்குறான். அது அப்படிதான் விடு, நான் உன்னை சமாதானப்படுத்தலாம்னு நினைச்சேன், ஆனா உனக்கு தான் தேவைப்படல போலேன்னு கேக்குறா. இல்ல நான் இன்னும் சோகத்துலதான் இருக்கேன், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி நடிக்க, இந்தா இதுதான் உனக்கான கோல்ட் மெடல் சொல்லிட்டு எடுத்து காட்டுறா. என்னது அவ்வளவுதானான்னு கேட்க, கண்டஸ்டன்ட் கின், ரேஸோட ரிசல்ட் என்னவா இருந்தாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீ தான் சாம்பியன் சொல்லிட்டு கீழே குனிடான்ட்டு கழுத்துல போட்டு விட்டுட்டு இருக்கான். நிஜமாவன் கேட்க, கண்டிப்பா ரெக்கவர் ஆனது பேக் டு த ஃபார்ம் வந்துருவேன், ஏன் இதை கடிச்சு பார்க்காம இருக்குன்னு கேட்கும் போது அவ அதை கடிச்சிட்டு, இது பியோர் கோல்ட்ல பண்ணலையா பாரு, என் பல்லெல்லாம் ஹர்ட் ஆயிடுச்சுன்னு இருக்கான். ஓவரா நடிக்காது, இது சாக்லேட்ல பண்ணதுங்க, இது சாக்லேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாங்கினதுலயே அதிக கோல்டு இருக்க மெடலே இதுதான் இருக்கான். இப்ப அடுத்த கிளாஸ்க்கு வந்தா கிளாஸ் மிஸ் போட்டு எல்லாரையும் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா பிள்ளைங்களோட மார்க் எல்லாம் இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு, இப்படியே போனா ஒரு காலேஜ்லயும் ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திட்டேன். லியோ பொண்ணுக்குமே நிறைய மார்க் கம்மியா இருக்கு. அவ்வளவுதான், கட் பண்ணா இவங்க 4 பேரும் சோகம் மூஞ்சோட நின்னுட்டு இருக்கேன். ஷியான் எல்லாருக்கும் வந்து சாக்லேட்டை வாயில வச்சு விட்டுட்டு இருக்கான். ஆனாலும் அவங்களால அதை சந்தோஷமா சாப்பிட முடியல. ஏன்டா இப்படி இருக்கீங்க, என் மார்க்கை பார்த்து என் அப்பா மயக்கமே போட்டாருன்னு கேள்விப்பட்டேன், ஹார்ட் மாத்திரை வேற சாப்பிட்டாராமா. நான் எதுக்காவது ஃபீல் பண்றேனா பாரு, ஜூன் கூட காமா இருக்காங்க. அதுக்கு ஜியா, அவன் 0 மார்க் எடுத்தாலும் அவனுக்கு சீட்டு உறுதி ஆயிடுச்சு, பிரச்சனையே கிடையாதுன்ட்டு ஹீரோயினோட மார்க்கை கேட்டா அவ 701. ஜூனுக்கும் அங்க சீட் கிடைச்சிருச்சு, உனக்கும் கிடைச்சிரும், ப்ளீஸ் டி எங்களை மட்டும் விட்டு போயிடாதுன்னு இருக்கா. இப்ப நைட்டு போல லியோவோட அம்மா அவளை கூப்பிட்டு அவளோட ஐப்பவருக்கு கோல்டு பிடிச்சான்னு சொல்லிட்டு நிறைய டேப்லெட்ஸா வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய இருக்குதெல்லாம் வேணானா கூட பரவாயில்ல பேக்கப்பா வச்சுக்கோ, நல்லா படிக்கணும் இல்லையான்னு கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்டா நைட் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுமா, எனக்கு வேணான்னு சொல்றா. அப்பவும் அதே அவங்க கேட்கவே இல்ல, கூட வேற எதையும் கொடுக்க அவ வேணாங்கிறா. லியோ, உனக்காக தான் நான் வீடு எல்லாம் வித்துட்டு பக்கத்துல வந்து தங்கியிருக்கேன், எல்லாம் எதுக்காக, நீ ஒரு நல்ல காலேஜ்ல போய் சேரணுங்கிறதுக்காக தான். நீ மட்டும் ஃபெயில் ஆகிட்டனா அப்புறம் நான் பண்ணது எல்லாமே வேஸ்டா போயிடும்னு சொல்ல அவளும் சரின்னு வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஸ்கூல்ல காட்டேன், ஷியான் ஏதோ பிரச்சனை இருக்கான்னு ஒரு குட்டி லெட்டர் காட்டேன். நான் போறேன், உங்க ஆசைகளையும் கூடவே எடுத்துட்டு போறேன்னு எழுதி வச்சிருக்கான். ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டானா, ரொம்ப மார்க் கம்மியாயிடுச்சுனால பேசிட்டு இருந்தானேன்னு சொல்லிட்டு ஜியா ரொம்ப பயந்து போயிட்டா. சரி நம்ம பாட்டுக்கு ஓவர் திங்க் பண்ண வேணாம், அவன் எங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஹீரோயின் கேட்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க மலைக்கு தான் போகணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரும் அங்க அவனை தேடி வந்துட்டாங்க. என்ன சத்தம் போட்டாலும் ஒரு பதிலும் கிடைக்கல. சரின்னு 2 பேரா பிரிஞ்சு போய் தேட ஹீரோயினுக்கு அவனோட ஷூ மட்டும் கிடைக்குது. இல்ல அவன் பாட்டுக்கு சும்மா தானே தூக்கி வீசிருப்பான்னாலும் ஜியாவால ஏத்துக்க முடியல. தயவு செஞ்சு வந்துரு ஜியா, நான் இனிமேல் உன்னை அடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்ப கரெக்டா வந்து நிக்கிறான். போய் அவனை கட்டி பிடிச்சிட்டு நீ சாகலன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கேன். எதுக்காக நீ அழுதுட்டு இருக்கன்னு அவனுக்கு ஒன்னும் புரியல. உன் ஷூ இங்க எப்படி வந்ததுன்னு கேக்குறான். நான் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கும்போது தவறுதலா தூக்கி போட்டேன், அதை தேடிதான் வந்தேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போட்டுட்டு இருக்கேன். நீ செத்து போயிட்டா நாங்க நினைச்சிட்டு தெரியுமோன்னு சொல்லிட்டு ஜியா அடிக்கிறதோட இல்லாம எல்லாருமே கடுப்பாயிட்டாங்க. போனேன், எதுக்காக போறேன்னு எழுதி வச்சுட்டு போனேன்னு கேட்க, இங்க ஒரு ஸ்டோன் லைன் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் உங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கலான்னு வந்தங்கிறான். சோ அது எப்படி இருக்கும்னு அடையாளத்தை சொல்லிக்கிட்டு அப்படியே தேடிக்கிட்டு வர எங்கேயும் கிடைக்கல. காடும் பெருசு, நேரமும் ஆயிடுச்சு, போலாங்கும் போது கரெக்டா கண்ணில் படுது. சோ லைனா நின்னு ஆளுக்கு ஒரு விஷயம் ப்ரே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல ஷியான், எனக்கும் ஜியாக்கும் ஜின்ஹுவால சீட் கிடைக்கணும்னு ப்ரே பண்றான். அடுத்து ஜியா, இது போலெல்லாம் மறுபடியும் நடக்காம எல்லாரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியோட வாழணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்றா. அடுத்து கு, எனக்கு எப்படியாவது ஜின்ஹுவா யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்சு சீக்கிரமாவே சென்னை மீட் பண்ணணும்னு ப்ரே பண்றான். அடுத்து நம்ம ஹீரோயின்,
எங்க எல்லாருக்குமே ஜின்ஹுவா யூனிவர்சிட்டியில சீட் கிடைக்கணும். ஜூன் எங்க போனாலும் சரி அவனும் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்றா. அடுத்து நம்ம ஹீரோ ப்ரே பண்ணிட்டு இப்ப எல்லாரும் கிளம்ப. நீ என்ன ப்ரே பண்ணன்னு ஹீரோன்னு கேட்குறா. நம்ம சேர்ந்து ஜின்ஹுவா யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு ப்ரே பண்ணங்க. அப்போ நிஜமாவே உனக்கு என்ஐடி போகணும்னு ஆசை இல்லையான்னு இவன் கேட்குறா. நான் என்ஐடிக்கு போகணுங்கிறது தான் நீ நிஜமாவே ஆசைப்படுறியான்னு இவன் கேட்க. அந்த காலேஜ்க்கு சைனாலேருந்து 0.2% தான் போக முடியும். அப்படி போகாம விட்டா நீ ஒரு ஃபோலுங்க. நான் அங்கே போகணும்னு தான் நீ நினைக்கிறியான்னு நான் கேட்டேங்கிறான் இவன். 2 பேரும் ஒன்னா போகணுங்கிறதா ஹீரோனுக்கும் ஆசை. ஆனா அதை அவன் கிட்ட இருந்து மறைச்சிட்டு நீ வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது இல்லையாங்கிறா. அப்படியெல்லாம் இல்லை, நான் நல்லா நிதானமாக யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச காலேஜில் எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட எனக்கு பிடிச்ச மேஜரை படிக்கணுங்கிறதா என்னோட ஆசை. அதுதான் எனக்கு பெஸ்ட் சாய்ஸாகவும் இருக்குங்க. இது உன்னோட ஃபியூச்சர்டாங்கிறா. என் ஃபியூச்சருக்காக எப்படி என்னோட ஃப்ரெண்ட்ஸை விட்டு போக முடியுங்கிறா இவன். என்ஐடிலையும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு இவ சொல்லும்போது அப்படியெல்லாம் சொல்லிட முடியாதுங்க, அதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறா. அப்போ என் பக்கம் தானே நிப்பேன்னு கேட்க. இதுதான் உன்னோட கடைசி முடிவுனா கண்டிப்பா அதை எதிர்த்து பேச மாட்டேன். ஆனா உன் அப்பா ஒத்துக்க மாட்டாரேன்னு கேட்க, நான் அவர் ஒத்துக்கிற வரைக்கும் தொடர்ந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்ப என்ன இந்த ஸ்டோன் லைன் காப்பாத்ததுல போலன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே காட்டுக்குள்ள. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எங்க போனாங்கன்னு தெரியாம என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு லீவோட அம்மா கத்த. ஷியானா கான் தான் எல்லாரும் தேடி வந்திருக்காங்க. சோ கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு மேற்கொண்டு தேடி வந்துட்டு இருக்க. இவங்க கூட லீவ் வரவே இல்லையே, அப்படியே அவங்க அம்மா தேடி வந்திருக்காங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணு இந்த முடிவு பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கா. இவங்களும் மெல்லமா பக்கத்துல போய் லியோ அது ரொம்ப ஆபத்து, வந்துரு கீழே வந்துருன்னு கூப்பிட. உனக்கு இது தேவையில்லாததுங்கிறா. எல்லாருக்குமே ப்ரெஷருங்கிறது இருக்கிறது தான். உனக்கு என்ன பிரச்சனைன்னு எங்க கிட்ட ஷேர் பண்ணுன்னு கூப்பிட்டாலும் நம்ம வேற. உங்க அம்மாக்கள் யாருமே மாத்திரை சாப்பிட சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, உங்களை நினைச்சு எப்பவுமே அன்சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ, நாம எதுக்காக நம்ம பேரண்ட்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், அவங்களால எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைங்கிறா. கரெக்ட் தான், என் அப்பாவை விட உன்னோட அம்மா ஒன்றும் மோசம் கிடையாது. ஸ்கூல் டீனோட பையனா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. சில டைம் நான் நிஜமாவே அவரோட மகன் தானான்னு எனக்கு ஃபீல் ஆகும்னு ஷியான் சொல்றான். அடுத்து கூவும், என்னோட அம்மாவும் தான் என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, நான் லேசியா இருக்கேன், நல்லா படிக்க மாட்டேங்கிறேன்னு. நல்லா பண்ணா கூட எனக்கு மிதப்பு வந்துடும் திட்டுவாங்க. ஆமா, என்னோட அம்மாவும் அப்படிதான். ஓரல் ட்ராப்னு சொல்லி அதை இதையும் வாங்கி கொடுத்து எனக்கு டயரியெல்லாம் ஆயிருக்கு தெரியுமா. ஏதோ மேஜிக்கல் ஷாம்புன்னு வாங்கி கொடுத்து முழு சொட்டையே ஆயிருப்பேன், நல்லா பயந்துட்டேன். அதுக்கெல்லாம் என்ன பண்றதுங்கிறா ஜியாவும். இது எல்லாம் உண்மைதானான்னு லியூ கேட்க, ஆமா, நம்ம எல்லாரும் ஒரே உலகத்துல தானே இருக்கோம், நம்ம பேரண்ட்ஸும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, நம்ம பேரண்ட்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத விஷயங்களை நம்ம சத்தம் போட்டு கத்துவோம்னு சொல்லிட்டு முதல் ஷியான் பையன் தான் கத்த ஆரம்பிக்கிறான். பா, நீங்க என்ன ரொம்ப தொலை பண்றீங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத கொஸ்டின் எல்லாம் கொடுத்து படிக்க சொல்லிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் எக்ஸாம்க்கு கூட வந்ததே கிடையாது, ஆனாலும் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணி படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, அதை நீங்க ட்ரை பண்ணிருந்தா நான் எப்பவோ பணக்கார வீட்டு பையன் ஆயிருப்பேன். ஷிஜி, நீங்க ஒரு லூசர்னு கத்த. கரெக்டா இவருங்க என் பையன் தான் பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இதை கேட்டுட்டாரு. என்ன பத்தி என்னடா பேசுறேன்னு இவருக்கு கோவம் வரும்போது, விடுங்க பசங்க நல்லபடியா சேஃபா தானே இருக்காங்க, அது போதும், எக்ஸாம் ப்ரெஷர்ல இருக்காங்கல்ல, நல்லா கத்தி முடிச்சுட்டு வரட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸும் சேர்ந்து இவரு அடக்க. அடுத்து நம்ம கூ கத்துறான். மா, எப்ப பார்த்தாலும் நீங்க சென்னும் ஜூனும் அமேசிங்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, மற்ற பசங்களை எல்லாம் பெஸ்ட்னு சொல்றீங்களே, இது வரைக்கும் என்னை எதுலையாவது பாராட்டி இருக்கீங்களா, நான் அந்த அளவுக்கு ஒன்றும் மோசம் கிடையாது, உங்களுக்கு இன்னொரு மக வேணும்னா எனக்கும் இன்னொரு அம்மா வேணும்னு சொல்லிட்டு கத்திட்டான். அடுத்து நம்ம ஜியா, மேடம் வாங், எப்போ பார்த்தாலும் நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, வெளியே போகக்கூடாது, ஃபன் பண்ணக்கூடாது, ஃபேன் கேர்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, கேட்டா நான் குழந்தையாமா, ஆனா மற்ற விஷயத்துக்கு நான் வளர்ந்த பொண்ணுன்னு சொல்றீங்க, நீங்க பயங்கர பொய்க்காரி, டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கத்திட்டான். அடுத்து நம்ம ஹீரோ, பா, எனக்கு ஜின்ஹுவா யூனிவர்சிட்டிக்கு போகணுங்கிறது ஆசை, அதுல ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருந்தாலும் என்னோட ஃபேவரட் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும்னு நினைக்கிறேன், இதுல என்ன தப்பு, உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கும் போது தான் தாத்தாக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் நீங்க பண்ணீங்கல்ல, நீங்க என் அம்மாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது கூட தாத்தா ஒத்துக்கல, ஆனாலும் நீங்க கல்யாணம் பண்ணீங்க தானே. பா, நீங்க மட்டும் உங்க வாழ்க்கைக்கான சாய்ஸை எடுத்துக்கிறீங்க, ஆனா என்ன மட்டும் ஏன் செய்ய விட மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறான். இப்ப ஹீரோனும் ஜியாவும், லியோ நீயும் கத்து, நிஜமாவே ரிலீஃபா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லும் போது அவ்வளவு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு பயங்கர சத்தமா அம்மானு கத்திக்கிட்டு தான் ஆரம்பிக்கிறா. உங்களால போக முடியாத காலேஜ்க்கு நான் போகணும்னு நினைக்கிறீங்க, உங்களால அச்சீவ் பண்ண முடியாத ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்க லைஃப்ல நீங்க டிஸாட்டிஸ்ஃபைடா இருக்கிறதுக்காக என்ன வச்சு ஏன் மாத்தணும் ட்ரை பண்றீங்க, உங்களுக்கு என் மேல ஏதாவது அக்கறை இருக்கா, என்ன பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறீங்களா, எப்ப பார்த்தாலும் அதை பண்ணி இது பண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இது என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட. நீ பெஸ்ட் தான் சொல்லிட்டு நம்ம பசங்களாம் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும் போது லியூன்னு சொல்லிட்டு அம்மா ஓடி வராங்க.
அவளை பிடிச்சு அம்மாக்கு எப்படிடா உன் மேல பாசம் இல்லாம போயிடும், என்ன மாதிரியே நீயும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சு அவங்களுமே அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பதான் அவங்களோட பேரண்ட்ஸே அவங்க பசங்க கிட்ட எந்த மாதிரி நடந்துட்டு இருந்திருக்காங்கிறதே தெரிய வந்திருக்கு. ஹீரோயினும் அப்பாவை பார்த்துட்டு போயிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறா. ஓஹோ, இதுதான் உன்னோட ஸ்கூல் குரூப்பா? கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டு எல்லாரையும் திட்டிட்டு இருக்கிறதான்னு கேட்க அவங்க எப்போதும் அப்படி கிடையாதுன்னு சொல்றான். நீயும் எப்போதும் அப்படி கிடையாது, உன் வாழ்க்கைக்கான முடிவை இனிமேல் நீ மட்டும்தான் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான்னு கேட்க ஆமாப்பா, நாங்க இன்னும் குழந்தைங்க கிடையாது, எங்களுக்கான முடிவுகளை நாங்க எடுப்போங்கிறான். அப்படி போனேன்னா உனக்கு தான் சீக்கிரமா பிரச்சனை வருங்க. பரவாயில்ல, நான் ஃபேஸ் பண்றேன், நீங்களே சொல்லியிருக்கீங்களே இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கையே நல்லா இருக்கும்னு சொல்லும்போது இதுதான் உன்னோட முடிவுனா நீ போய்க்கோன்ட்டாரு. அப்பா, ஜின்ஹுவாக்கு நான் போறதுக்கு நீங்க அனுமதிச்சிட்டீங்களான்னு கேட்க போயிட்டு வருத்தப்பட்டெல்லாம் என்கிட்ட வந்துடக்கூடாதுங்கிறாரு. இவனுக்கு சந்தோஷம் தாங்காம கிட்ட வர ஒழுங்கா உட்காரன்ட்டு கூட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்கறேன். தேங்க்யூ.